ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டே 2. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஏடிவி ரைடு போயிட்டு அமைதியாக போயிடுச்சு. அந்த ஆம்லெட் வேகாத ஆம்லெட் குப்பில் போட எப்போ எனக்கு தெரியாமல் ஆம்லெட் வாங்கிட்டு வாங்க. உள்ள எதுவுமே ஒழுங்காக இல்லை. சரி ஆம்லெட் ரெடி 2-3 வாரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து தோணுச்சோம். நம்ம ஊர் ஆம்லெட்லாம் இல்லை. அதாவது ஒரு பக்கம் ஊற்றுறான். நான் சொன்னேன் அவன்கிட்ட மோர் பெப்பர் போடுப்பா, மோர் அது ஓகேனா மோர் பெப்பர்னு பெப்பரே போடல. பெப்பரே போடாமல் என்ன பண்ணிட்டான்னா அப்படியே ஆம்லேட்டை ஊற்றி அதை திருப்பியே போடலை. ஒரு சைடு மட்டும் இப்படி அப்படியே போட்டு அவன் கொடுத்துட்டான். குட் மார்னிங். அதாவது யார் நம்மளை பார்த்தாலும் ஏதோ நம்ம டீச்சர் மாதிரியோ எல்லோரும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க. கொடுத்துட்டான். அப்பா வெஸ்ட்டு அது டீயில் எங்களால் அப்படியே ஒரு ரூபாய் பிஸ்னஸ் வச்சுட்டு அப்படியே சத்தியமாக சாப்பிட முடியாது. அதெல்லாம் அவங்க நம்மளுக்கு ரொம்ப மோசமாக பார்க்குறாங்க. என்ன கண்ட்ரிலேருந்து இருக்காங்க? ஆப்கானிஸ்தானா? என்ன ஜெர்சி அது? ஓகே, ஸோ இன்னைக்காட்டி உருப்படி ஏதாவது சாப்பாடு வேணும். நீ வேண்டிக்கோங்க, நான் வேண்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது என்னாச்சு, என்ன சொல்லிட்டு இருந்தேன், இது ரைடு போயிட்டு ஸ்விங்கில் நாங்கள் எடுக்கவே இல்லை. ஸ்விங்கில் நாங்கள் வந்து விலாகே செம்ம, அதாவது எல்லாத்துலேயும் அந்த ஸ்டாக்லாம் போட்டு எடுக்க டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி தான் நாங்கள் எடுக்கிறோம். விலாகை வந்து இன்றைக்கி நைட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. மழை வேறு பெஞ்சு சூப்பராக இருந்துச்சு மழைலாம். ஸோ அதனால் நாங்கள் எடுக்கவே இல்லை. ஓகே, நாங்கள் போய் சாப்பிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்காட்டி வந்து நல்ல ஒரு மெனவாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்டலாம். அதாவது இங்கே ஸ்மோக்கிங் பண்ணுறதுலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் ஸ்மோக்கிங் தான் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ், பாய்ஸு, ஏஜ் அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்மெல்லே அப்படி ஒரு மாதிரி கிடைக்குது பயங்கரமாக. பேசாமல் 2 ஆப்பிள் இருக்குது, அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்றலான்னு பார்க்குறேன் நான். அதே சீட்டா நேற்று கொடுத்துதான். ஃபுட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் பன்னீர் ரைஸ் ஏதோ வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே வந்துச்சு. எனக்கு சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி வந்து ஹாப்பி பொங்கல் இன்றைக்கி. ஸோ ஹாப்பி பொங்கல் டு ஆர் கைண்ட் ஆஃப் பொங்கல். இங்கே தான் வெரி ஸ்பெஷல் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பில் பொங்கல். 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம தான் வந்து ஃபோட்டோ எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. காலையிலன்னு இது இதில் பத்தவே இல்லைங்க எனக்கு. எப்போ ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் இதில் வந்து ஸ்விம்மே பண்ண முடியுமா. ஜாகிங்லாம் போகிறாங்க பாருங்க, யாரோ ஓடிட்டு இருக்காங்க. இந்த ஆர் கைண்ட் ஆஃப் பொங்கல் பாருங்க. நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது இது உள்ள அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு அதுக்கு முன்னாடி வந்து பீச்சு. அங்கே ஒரு ஜீவன் குழந்தை என்ன பண்ணிட்டுருக்கு பின்னாடி ஸ்விமிங் பூல். இங்கே வந்து உட்காந்து சீட் போட்டிருக்காங்க. சரவணன் ஐஸ் இல்லை. அங்கே பாருங்க ஒரு ஆள் நடந்துட்டு இருக்குது. அக்கா வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போயிட்டுருக்கோம். காட்டுறேன், எல்லாம் தூக்கத்தில் இருக்கோம். தூக்கத்துலேயே இருப்போம். அம்மா செம்ம தூக்கம் வருதா, அதனால எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க. மாஸ்டரோட பிளேலிஸ்ட் வந்துட்டு இருக்கோம். ஜூம் பண்ணி காட்டுறேன். என்ன நான் ஏறணும் ஒரு பக்கம் சாயிடும் அப்படியே வீடியோடு. நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போக போகிறோம். இது வந்து பேராசைலிங் நம்ம போக போகிறோம். இருக்கு. எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? பயத்தில் இருக்கோம், என்ன இருக்கமோ இல்லையோ. வந்து பேராசைலிங் போக போகிறோம். பேராசைலிங் என்னன்னா இங்கே பாருங்க ஒரு ஐயோ அதை காட்ட முடியவில்லை, ரொம்ப தூரமா இருக்கிறது. பனானா போட்டு அதை எட்டி பிடிக்கவானாலும் எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும்.
ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து சீ வாக்கருக்கு வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே பண்ண போகிறோம்னா வந்து சீ வாக்கர் தான் போக போகிறோம். தண்ணிக்குள்ள வந்து நடக்க போகிறோம். அதுக்கு வந்து பாருங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. அக்கா கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன். தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன். இங்கே இன்றே ஆகிறேன். இப்போ நாங்கள் வந்து சீ வாக்கரும் பேராசைலிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எதுக்கு உட்காந்துருக்கோன்னா வந்து பனானா போட்டில் தான் உட்காந்துருக்கோம். இது வந்து எப்படின்னா பனானா போட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகும், நார்மலாக தான் போகும். நம்மளுக்கு வேணுன்னா வந்து லாஸ்ட்டில் மட்டும் நம்மளுடைய தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க, சாய்ச்சிருவாங்க போட்டு. तू है हवाओं का झोंका, मैं आग हूँ, तू रागदारी है मेरी, मैं राग हूँ, मैं जी रहा हूँ तेरे इंतजार में. आवाज दे, आवाज दे. இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மெமரிஸ்ன்னு கேட்டால் வந்து எல்லா ரைடும் சீ வாக்கர்லாம் செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. உங்களுக்கு உள்ளே போகும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போனப்போ சூப்பராக இருந்துச்சு. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். அப்படியே மீன்லாம் பக்கத்துலலாம் பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா வந்து பாண்டாவை பீச் தான் போகிறோம். டெம்பிள் தான் வந்திருக்கோம். அதில் காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்டியூம் பாருங்கள். அதாவது ஷார்ட் ட்ரெஸ் போட்டு வரவங்கலாம் வந்து இந்த பர்பிள் கலரில் வந்து லுங்கி மாரி கட்டணும். மற்றவங்க நம்ம மாரி ஆரஞ்சு கலர் கட்டிக்கலாம். இப்போ நம்ம அந்த டெம்பிளுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். அவங்க தான் நம்மளோட கைடு. இங்கே ஆக்சுவலி மங்கி இருக்குமா, இங்கேனாலும் பார்த்தா ஃபோன்லாம் பிடிங்கிட்டு போயிடும். ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க நாங்கள். ஆனால் நாங்கள் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். செக்யூரிட்டி தான் இதான் வந்து தப்பு பிடிங்க ஒழிச்சு வச்சுக்கலாம் ஃபோனுன்னு. சரி, ஒரு ஃபேமஸான டான்ஸ் பார்க்குற முடியல என்னால். நான் வந்து ஒரு ட்ரான்சிஷன் பார்த்தியாக்கா, நாங்கள் எல்லோரும் ட்ரான்சிஷன் தான் கூட. ஓ மை காட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ அதுவும் நினைக்கிறேன். Come from the word of Hulu and Watu. Hulu meant top, Watu meant cliff. The temple placed it on the top of the. இப்போ நம்ம டெம்பிளுக்கு ஏறி போயிட்டுருக்கோம். மேலே போய் மூச்சு வாங்குதே அதுக்குள்ளே நம்ம அப்பா முடியல. மேடம் மழை பெய்யுற மாதிரி இருக்கு போல. அப்பா என்ன எடுத்து போயிருங்களேன், சத்தியமே ஏற முடியல. நான் ஏறிட்டு மேலே போய் வியூ காட்டுறேன்ப்பா, சத்தியமாக முடியல. யா
நாங்கள் வந்து உலுவா டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கே போகிறோன்னா வந்து GWK கல்ச்சுரல் பார்க் அப்படின்னா வந்து வேர்ல்டு டாலஸ்ட் லார்ட் விஷ்ணு ஸ்டாச்சு தான் பார்க்க போகிறோம். எங்கூட செம்ம மழை ஆரம்பிச்சிச்சாங்க நாங்கள் உலுவா டெம்பிள் இருக்கும் போதே. அதனால் நாங்கள் வந்து அப்படியே ஏறி இங்கே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பஸ் மாதிரி இருக்குது இந்த ஸ்டாச்சு பார்க்க போகிறதுக்கு வந்து. அந்த பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் அங்கே போகணும் அந்த இடத்துக்கு. ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸு வந்து அது நல்லா ஈவினிங் டைம்னால நல்லா டைம் ஆகிடுச்சு, 5-6 கிட்ட ஆக போகுது. அதனால் யாருமே அந்த டைமில் வந்து த வேர்ல்டு லாங்கஸ்ட் விஷ்ணு ஸ்டாச்சு வந்து த பெஸ்ட்டு ஃபோட்டோ பிக்சர்லாம் பார்க்குற மாதிரிலாம் அதை வந்து தெரியாது. அந்த ஹைட்டெல்லாம் நேரில் செம்ம ஹைட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்த்துட்டு ரிட்டனில் போயிட்டுருக்கோம். இங்கே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்தது. கோயிங் பேக் டு ரெஸ்டாரண்ட். சத்தியமாக நான் இதோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதா வீடியோ எடுக்க மாட்டோம், செம்ம டயர்டில் இருக்கும். ஸோ அதனால் பைண்டிங் ஆஃப் த டே 2. ஓகே, நடந்து போயிட்டு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டு எனக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம். ஷாப்பிங் வீடியோ நான் எடுக்கிறேன், ஓகேவா? ஷாப்பிங் வீடியோ நான் பார்ப்போம். அது டைமே எப்படி இருக்கும் தெரிலையே. லைக் சி பாய், நல்லா இருக்குங்க பாருங்க. அழகாக பானையில் ஊற்றிட்டுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ராக்குக்கு நடுவில்லாம் வந்து ஸ்டாச்சு தெரிஞ்சது, தெரிஞ்சது சூப்பராக இருந்துச்சு. வேர்ல்டு லாங்கஸ்ட் ஸ்டாச்சு லார்ட் விஷ்ணுவோட ஸ்டாச்சு. அது கிட்டத்தட்ட 1996 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதை பில்ட் பண்ண. ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் பிக்சர்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்லாம் தெரியவே மாட்டேங்குது. நானும் பிக்சர் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது தெரில, நேரில் இப்படி பார்க்குறேன் அவ்வளோ பெருசு, சூப்பர். டோட்டலி 23 ஃப்ளோர்ஸ். அதில் 23 ஃப்ளோர்ஸும் லைக் எக்ஸ்ட்ரா காஸ்ட் மாதிரி வருது. அதனால் நீங்கள் பார்க்கணும். இங்கே ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்குது, அதாவது பார்க்குறோம் எப்படி எதாவது வாங்க முடியுமாட்டா. எதுவுமே இங்கே கம்மியாலாம் இல்லை பாலியில். பாலி கம்மியெலாம் நம்பி வராதிங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இங்கே எதுவுமே வாங்குற மாதிரிலாம் இல்லை. அதாவது செம்ம எக்ஸ்பென்சிவ் எல்லாமே. பாலின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பொருள் 100 ரூபா, லைக் 100-200 ரேஞ்சில், இல்லை 500 ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்து யோசிக்கிறேன். சத்தியமாக அந்த ரேஞ்சிலலாம் எதுவுமே இல்லை, நம்பாதீங்க. ஸ்டார்டிங்கே 1000-5000 இல்லை 500 தான் ஸ்டார்ட் ஆகும். நினைக்கலாம் லைக் கம்மி தான், கம்மியாக அதிகமாக எனக்கு தெரில. பட் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஒன்றுமே இல்லை, ப்ராடக்ட் வந்து இருக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் இவ்வளோண்டு கீச்சன் எடுக்கிறீங்க, நம்ம சென்னை ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு 100 வச்சுக்கோங்களேன். இங்கே 500 சொல்கிறாங்க அப்படின்ற போது அது காஸ்ட்லி தானே. ஸோ அது வந்து ஷாப்பிங் அவ்வளோவா அதுமாதிரி தெரில. நாங்கள் ஷாப்பிங் பண்ணோம். வந்து நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங்க்கு அவங்க ஏரியா கூப்பிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஏரியாவுக்கு தான் இப்போ ஷாப்பிங் பண்ணணும். அங்கே இல்லாட்டி வந்து விஜய் சேது விலாக்ஸில் வந்து நாங்கள் குட்டா பீச்னு ஒரு பீச் பார்த்தோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க கடைகள் வந்து அவங்க விலாக்ஸில் காட்டியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி அங்கே போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இது கிளைமேட் ஆனால் சூப்பர். ஆனால் நான் உண்மையாக சொன்ன மாதிரி நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் அந்த கிளைமேட்டை பேஸ் பண்ணும்போது. ஏன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் லைக் ஆக்டிவிட்டீஸு, அட்வென்ச்சர்ஸ் அது மாதிரிலாம் நாங்கள் எதாவது பண்ணும்போது கரெக்டாக வெயில் அடிச்சிடுது. இதுமாரி பார்க்கும்போதெல்லாம் இங்கே வெயில் அடிச்சா நல்லா இருக்காது. ஸோ வெயில் அடிச்சா ரொம்ப டயர்டாயிருவோம்ல, இங்கே வந்து கரெக்டாக மழை பெஞ்சிருது. ஸோ அந்த விதத்தை நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன்.
கரெக்டாக இருக்குது. அது கிளைமேட் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மாறிட்டே இருக்குது. காலையில் வெயில் ஆரம்பிக்கும், ஈவினிங் மழையில் முடிஞ்சிடும். சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நாங்கள் பயந்துக்கிட்டே வந்தோம், ஏன்னா வந்து வெதர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துகிட்டே வந்தோம். இதெல்லாம் அப்படி தான் இல்லை, சூப்பராக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் தான் லக்கின்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஃப்ளைட்டில் வந்து சிங்கப்பூர் டு பாலி வரும்போது அவங்க வேறு பயம் கொடுத்துறாங்க. வந்து அது வெதர் சரியில்லை, ஃப்ளைட் வந்து லைக் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. அதே பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஏரோசிட்டு ஓடுவாங்க, என்னடா ஆகுது அப்படின்ட்டு. கூட எல்லாமே ஷாப்ஸ் தான், இடக்கலாம் ஓடுவாங்க. அதுவே நானும் பயந்துட்டு இருந்தேன், ஐயோ பாலி இங்கே எப்படி இருக்க போகுது கிளைமேட்டு. ஏன்னா நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸு ரைடு போகிறதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ். ஆர்ட்லாம் வைக்கிறாங்க, க்யூட்டாக ஏதோ பண்ணுறாங்க, வீடியோ எடுக்க. அவங்களே ஆர்ட் வச்சுட்டு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க. நானும் ஆய் தான் சொல்கிறாங்க போல பார்த்துட்டு. இன்னும் சிரிக்கிறது அவங்க நிறுத்தவே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே ரொம்ப ஸ்வீட் பீப்புள், உண்மையாக சொல்லணும்னா செம்ம ஸ்வீட்டு பீப்புளெலாம். யாருனாலும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன்னு அவங்க லாங்குவேஜ்லேயும் சொல்கிறாங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆய் சொல்கிறது, நம்ம எங்கே ரைட் போகும்போது ஆய் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலலாம் யாரும் நம்ம டூரிஸ்ட்டை பார்த்து ஆய் சொல்லுவோம்னா சத்தியமாக தெரில, நம்மளாம் பண்ணுவோமான்ட்டு. இங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. சூப்பராக யார் எங்கே பார்த்தா நம்ம ஆய் காட்டுறாங்க, ஆர்ட்லாம் காட்டுறாங்க. ஸோ ஸ்வீட் இங்கே வந்து எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருந்தோம். அதான் வந்து கிளைமேட் ரொம்ப ஃபேவராக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ பாலி. டே 2 ஃபினிஷிங். பை. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்ம ஒரு டெம்பிள் போக வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இன்னொரு டெம்பிள் போவோம், அது கூட சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தான் கிளிப்ஸ்லாம் போடுறேன், அவ்வளோ ஆட் பண்ணுறேன். இடத்துல நான் வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிட்டு போய் நடக்கும்போது தான் என்னால் வீடியோ எடுக்க முடியுது. அந்த இடத்துக்கு போகும்போது நாங்கள் மழை வரதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கணும், நிற்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நாங்கள் vlog எடுக்கிறதில்ல, கிளிப்ஸ் தான் எடுப்பேன் அப்போலாம். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பை. டே 2 சைனிங் ஆஃப். பை.